உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்துல நீங்க அர்னால்டு பக்கத்துல இருக்கிற பாடி பில்டர் பாத்தீங்கன்னா, அவரு தான் ரெஜினால்டு பார்க். இங்கிலாந்துல ஒரு ஆணழகன். 1950ல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. அப்புறம் 3 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. அதாவது மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறது வந்து இவருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. சாதாரணமா போக மேடையில வெற்றி பெற. இந்த ஆணழகன் என்ன பண்ணாரு, ஹெர்குலஸ் படங்கள்ல நடிச்சாரு. மிகச்சிறந்த ஹெர்குலஸ் படங்கள்ல நடிச்சாரு. இவருடைய படத்தை வந்து ஆஸ்திரியால அர்னால்டு சின்ன பையனா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது பாக்குறாரு. இந்த ரெஜ் பார்க் படத்தை, ஹெர்குலஸ் படத்தை பார்த்துட்டு வீட்டுல வந்து ராத்திரியும் பகலுமா விடிய விடிய எக்ஸசைஸ் செய்யறாரு. இந்த ரெஜ் பார்க் மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்ட்டு இவருடைய படத்தை எல்லாம் எடுத்து வீட்டுல வச்சு அந்த பேப்பர்ல பூரா, அந்த பேப்பர் கட்டிங்க பூரா எடுத்து வீட்டுல ஒட்டி அந்த எக்ஸசைஸ் செய்யறாரு. பாருங்க, இந்த ரெஜ் பார்க்கவே தூக்கி சாப்பிட்டாரு. எப்படி வந்து நிக்கிறாரு பாருங்க. 1967ல லண்டன்ல ரெஜ் பார்க்க சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது, நான் ஒரு காதலனை பார்த்த காதலி மாதிரி நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் அப்படின்றாரு. இந்த ரெஜ் பார்க்கு தான் அர்னால்ட கூட்டிட்டு போய் இங்கிலாந்து பூரா அறிமுகப்படுத்தினார். அடுத்து இந்த உலகத்தையே கலக்க போகிற மிகச்சிறந்த ஆணழகன் அர்னால்டு இவர் தான் அப்படின்றாரு. பாருங்க, என்ன அட்டகாசம் இருந்தார் பாருங்க. அர்னால்டுடைய வாழ்க்கையவே வளப்படுத்தினது இந்த ரெஜ் பார்க்ன்ற ஆணழகன் தான்.